இதனால சர்வதேச பயங்கரவாதமா துப்பாக்கியால சுடுற சாராங்காட்சி விற்கிற ஸ்டாலினை சுடுவாயா? கள்ளச்சாராயம் காட்சி வித்து குடிக்க வச்ச 63 பேரை சாகடிச்சவனை சுடாத கவர்மெண்ட் ஸ்டாலின் கவர்மெண்ட். ஒரு கல்ல இறக்கிற ஒரு விவசாய சுடுதுன்னா நீ இதுக்கு மேல ஓட்ட போட்ட மானங்கட்டு போயிட்டு. ஏய், இவ்வளவு பெரிய வெங்காயம் நான் ஏறி இறக்கும்போது சுட வேண்டியதாடா. பெரிய வீரம் மயிரம் சுட வேண்டியதானே? வேணா வாடா, ஏய் வேணா வாடா, துப்பாக்கி எடுத்து நாளைக்கு போய் இறக்குற வாடா. தம்பி, நீ போலீஸ் ட்ரைனிங், நான் போராளி ட்ரைனிங். பி கேர்ஃபுல். இங்க பாரு, இது ஐயா ராஜீவ் காந்தி ஆட்சி அப்போ போபாலில் ஒரு விஷவாயு ஒரு தொழிற்சாலை வெடிச்சது. உனக்கு தெரியும், படிப்ப போபால் விஷவாயு பெரிய, நாங்கள்லாம் சின்ன பசங்க, பெரிய தாக்கம். அதில் பாதிக்கப்பட்டதில் இன்று வரை குழந்தைகள் குறையோடு பிறக்கிறார். இன்னும் தொடர்வண்டி நிலையத்தில், பேருந்து நிலையத்தில் உடல் மாற்றுத்திறனோடு பிறந்து பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறார் இன்று வரை. அந்த தொழிற்சாலைக்கு தான் அந்த ஆண்டர்சனை தப்பிக்க வைத்து விட்டார் ராஜீவ்காந்தின்னு பெரிய குற்றமெல்லாம் வந்துச்சு. உனக்கு தெரியும் பாருத எப்படி இன்னைக்கு வரைக்கும். இன்னும் நீ இதை போய் பார்க்கலாம். 3 தலைமுறைக்கு பிறகு பிறக்கிற குழந்தைகளும் ஊனமுற்று பிறக்கிறார்கள். காரணம் ஒரே ஒரு இந்த போபால் விஷவாயு தாக்கம்தான். பாரு, இந்த பாரு எப்படி 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 இருக்கு பாரு, எவ்வளோ பெரிய பாதிப்பு. ஒரு முதலாளியின் லாபம் ஈட்டுதலுக்கு இது செர்னோபில்னு புகுசிமா போல இங்கு பேரிட நடக்காது என எப்படி நீ உத்தரவு தருவேன்? இங்கே பாரு, இது என்ன பண்ணுறான்னா, இந்த அணு உலையை குளிர்விக்கிறதுக்கு அதில் எப்போவுமே தண்ணியை பீச்சி அடிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த தண்ணி எப்படி கடலுக்குள்ளே போகுது பாரு. அந்த கடலுக்குள்ளே போகிறதுனால மிகப்பெரிய உயிரினங்கள் பாரு எல்லாம் செத்து கரவுதுங்க பாரு. இங்கே பாரு, இதெல்லாம் செத்து கரவுதுங்கன்னு தான். இதெல்லாம் வேற ஊர்லடா, நம்ம ஊர் தான். இந்த மீன்லாம் பாரு, இங்கே பாரு, இதெல்லாம் மீன் தம்பி. இது எங்கள் ஊர் திருவெற்றியூர்லப்பா, திருவான்மியூர்ல. இங்கே பாருப்பா, ஜப்பான். இதெல்லாம் இங்கே பாரு, இது ஜப்பான் நாட்டில். இங்கே பாரு, இதெல்லாம் என்னென்னா இந்த அணு கசிஞ்சு போகிற அந்த தண்ணியிலே கடலுக்குள்ள வாழ்கிற உயிரினங்கள் செத்துருது. அந்த கடல் மீனை நம்ம பிடிச்சி திங்கிறோம். 33 விழுக்காடு மனித உணவில் உணவு தேவையை ஈடுகட்டுறது கடல் உணவு தான். இந்த உணவை, இந்த மீனை நம்ம சாப்பிடும்போது இந்த மீனுக்குள் அதுக்குள்ள இருக்கிற அணுக்கசிவு நம்ம வந்தால் என்ன ஆகும்னு கற்பனை செஞ்சுப்பார். அப்போ இங்கே பாரு, இது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் நான் காட்டுறேன் பாரு. இங்கே பாரு எப்படி கொட்டான் பாரா. ஏய், நீ அதை போய் பார்க்க மாட்டேன், உன்னை உள்ள விட மாட்டான். எப்படி கொட்டுறாம்பர், 33 விழுக்காடு கடல் உணவு தான். இந்த பாரு போது என்ன நஞ்சு எப்படி கொட்டுறாம்பர். இப்படி போய் இங்கே பாரு, இந்த நீர் பாரு, நல்லா பாரு. இப்படி இந்த தண்ணி வாய்க்காலில் போய் வாயெல்லாம் முளைக்குது, புல்லு முளைக்குது, புல்லாயிருச்சு. புல்ல மாடு தின்னுட்டு மாடு பால் கறக்குது. பால் கறந்தோன்னே பாலா இல்லை, நெய்யா எடுத்துட்டேன். நெய்யா எடுத்து ஒரு கண்ணாடி போத்தலை அடைச்சிட்டேன். அடைச்சி மூடிட்டு வீட்டுக்குள்ள எல்லா விளக்கையும் அணைச்சிட்டு இந்த போத்தலை வச்சுனா இப்படி பகல் மாதிரி எரியுங்கிறேன். அப்படின்னா பாரு, புல்லாயி மாடு தின்னு பாலாயி நெய்யாயுமே போகலடா அந்த கதிர்வீச்சு. பார்த்துக்கடா, இந்த பாரு லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் மதில் சுவரை தகர்க்குங்கிறேன். அப்போ நம்ம சதை எம்மாத்திரம்னு பாரு. இங்கே பாரு எப்படி செத்து கிடக்கிறான் பாரு. இங்கே பாரு, இது 1 2 காட்டுறேன், பயந்துருவாயின்ட்டு பாரு. இதெல்லாம் போட்டு காட்டினா நீ ஓட்டு போடுவாயின்னு காட்டுறேன்னு நினைக்கிறியா? நான் உன் ஓட்டுக்காக பேசிக்கல, உன் நாட்டுக்காக. பார்த்துக்க. எந்த இடத்திலையும் மனிதன் திருப்பி வாழ முடியாது. இந்த மீத்தேன் ஈத்தேன் அணு உலை அனல் இந்த கர்மம் எடுத்த இடத்துல இப்போ என்ன செய்கிறோம், 3 பேன் பண்ணிடுறோம். மீத்தேன் கீத்தேன் எல்லாத்தையும் பேன் பண்ணிடுறோம். பேன் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம், அவங்க அண்ணன் இங்கே பாரு ஆட்டத்தை மாற்றி ஆரம்பிக்கிறேன் பாரு. மாற்று மின்பருக்கத்துக்கு வந்துடுறேன். ஒரே இடத்துல காற்றாலை சூரிய தகடு எப்படி போடுறேன் பாரு. தமிழ்நாட்டு அரசு இனி என் மக்கள் கட்டுகிற எல்லா வீட்டு மேற்கூரையும் சூரிய தகடு இருக்கணும். உன்னால் போட முடியல, நான் உனக்கு பணம் தருவேன், போட்டுட்டு கொஞ்சம் எனக்கு கட்டிடணும். அரசாங்கம் காசு கட்டினாலும் சரி, மேற்கூரை சூரிய தகடு தான். பேருந்து மேற்கூரை, பேருந்து நிலையம் எல்லா இடத்துலையும் மேற்கூரை. கேரளாவில் போய் பாரு, போட்டுக்கிட்டு இருக்கான். நான் போட சொல்லுவேன், இந்த சீட்டுக்கு இந்த சீட் எடுத்துகிட்டு இதை போடு, இந்த சீட் எடுத்துகிட்டு இதை போடு. போடணும்
போடணும். எல்லா இடத்துலையும் மேற்கூரை சூரிய தகடு ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே வா, எப்படி பண்ணுறேன்னு பாரு. பேருந்து நிலையம் மேலே பாரு, இந்த பாரு கழிவறை மேலே பாரு, எல்லாத்துலேயும் போட்டுரும். சந்தை அது மேலே பாரு போட்டுரும். எல்லா கட்டிடங்கள் மேலையும் சூரிய ஒளி தகடை போட்டுரும். இடம் என்ன பண்ணுறதுன்னா இந்த மாதிரி மேற்கூரையை கையில் எடுத்துக்கிறோம். இப்போ கேரளா என்ன பண்ணுது பாரு. கேரளாவில் இது மாதிரி ஆரம்பிச்சிருச்சு. வீடுகள் மேலே சூரிய தகடு மாற்று மின்பெருக்கத்துக்கு போயிட்டான், சோலார் எனர்ஜிக்கு போயிட்டான். அருகில் இருந்தால் தான் இருக்கு 1/2 கிலோமீட்டரில். இப்போ அங்கேருந்தான் காலையில் வந்தேன். அவனை பார்த்தாவது நம்ம கற்றுக்க வேணாமா? முதல்ல அணுவில் எங்கே வந்துச்சுன்னு நினைக்கிறேன், கேரளாவுக்கு தான். கேரளாவில் வேணான்ட்டான். எனக்கு வேணாம், எனக்கு வெளிச்சத்தில் வாழ்றது உயிரோட வாழ்றது ரொம்ப முக்கியம் போன்ட்டான். அவன் அங்கேருந்து நகர்த்திவனு இங்கே நட்டான். அங்கே வேணாம்னு இங்கே வைனா. ஏன் நமக்கு அரிமானம் கட்டு போயிட்டு. இப்போ கடல் அலைடா. கடல் அலையில் எப்படின்னா மக்கள் பயன்பாட்டுக்கு இருக்கிற கடற்கரையை விட்டுரும். இங்கே படகு செல்லுது, இங்கே கப்பல் போகுது, இதையெல்லாம் விட்டுரும். அந்த இடத்த தொல்லை பண்ணக்கூடாது. மக்கள் பயன்பாட்டுக்கு இல்லாத கடற்கரையை தேர்வு செய்கிறோம். தேர்வு செஞ்சு இங்கே வர இந்த மீன் பிடிக்க போகிறது இதெல்லாம் விட்டுரும். மக்கள் சுற்றுலா அந்த திருச்செந்தூர், சென்னையில் மெரினா இதெல்லாம் விட்டுரும். விட்டுட்டு இந்த மாதிரி இந்த சும்மா தேவையில்லாமல் இருக்க பாரு இந்த கடற்கரை பல்லாயிரம் கிலோமீட்டருக்கு இதில் போட்டுறோம்டா. இந்த மாதிரி காற்றாலையை போட்டுரும். பிரிட்டன் எப்படி பண்ணுது? கரையில் போடல, 100 அடி 300 அடிக்கு உள்ளே போயிடுது, கடலுக்குள்ளே போயிடுது. இந்த போட்டிருக்கும் பாரு, காட்டுறேன் பாரு. இந்த பாரு கடலுக்குள்ளே போய் போட்டுருது. பயன்பாட்டுக்கு இல்லை அந்த இடம் அப்படின்னா இந்த பாரு கடற்கரையை ஒட்டி போட்டுருது. நம்ம கொஞ்சம் தள்ளி போட்டுரும். இப்போ என்ன பண்ணுற அண்ணே, மலை முகடுகள் வீணாக இருக்குல்ல, அது மேலையெல்லாம் காற்றாலையும் சூரிய தகடையும் மாட்டிடுறேன் பாரு. விளைநிலத்தை பறிக்க மாட்டேன், பயப்படாத. இந்த பாரு இங்கே பாரு, அப்படி போட்டிருக்கேன் பாரு. 66 ஏக்கரில் நெய்வேலி பழுப்பு நிலக்கரி. வந்தவனே என்ன பண்ணுறேன், அவனை நீ கெட் அவுட் ஆயிடுச்சுன்ற, வெளியேற்றிடுறேன், வெள்ளப்படான்ற. போயா மத்திய அரசு கித்தியர், போயா வெளில போயா. என்ன பண்ணுற, 66 ஏக்கரை அண்ணன் எடுத்துக்கிட்டு அவன் பூமி தாயின் ஈரக்குலையை இதயத்தை அறுத்து எடுத்த மின்சாரத்தை அப்படியே எடுத்துட்டு 66 ஏக்கர்லையும் போடுறோம்ல காற்றாலை சூரிய ஒளி தகடை. கற்பனை படிப்பா, 66 ஏக்கர். ஒரு பய வேலை இல்லைன்னு சொல்லக்கூடாது, போய் அங்கே வேலை செய். இவ்வாறு இவ்வளவு இடத்தையும் நாசம் பண்ணிட்டான். இவனை வெளியேற்றிட்டு இப்படி போட்டு நிலக்கரி போட்டு அதை எடுத்துட்டு சூரிய தகடை போட்டு அண்ணன் என்ன பண்ணுறேன், காற்றாலை சூரிய தகடு போட்டு காட்டுறேன் பாரு. ஆடு மாடு காற்றால் அங்கே இருக்கும், சூரிய தகடு இங்கே இருக்கும். இது கடையில் புல்லில் ஆடு மாடு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும். 3 பயன்பாட்டுக்கு ஒரு நிலத்தை அண்ணன் எடுத்துகிட்டு போயிடுறேன். சூரிய ஒளி, காற்றாலை மின்சாரம், ஆடு மெய் மாடு மெய், அங்கே கோழி மெய் நாட்டுக்கோழி, அங்கே கழுதை மேய்ச்சிக்கிட்டு இருப்பேன். சிரிக்காத உலகத்திலே விலை உயர்ந்த பால் கழுதப்பால். தெரியாத கழுதைகளாக நாம் இருந்திருக்கோம். வைத்தியக்காரா 1 லிட்டர் பால் 5000 ஹவு மச்சு டாங்கி மில்க்கு ஹவு மச்சு தட்டிப்பார். இந்த பாரு 6000. 1 லிட்டர் பால் காசை தாண்டா உனக்கு ஸ்டாலின் டோக்கனில் தரேன்றாப்ல. 8000 வேணாம். இங்கே பாரு இந்த பாரு இங்கே பாரு படி போடலாம். எடுத்துட்டு அந்த நிலமெங்கும் சமன்படுத்தி புற்களை வளர்க்க பார்க்குறோம். வளர்த்த பிறகு ஆடு மாடு நாட்டு கோழி 65 ஏக்கரில் பண்ணடா. மாட்டிலிருந்து பால் எடுக்கிறேன். பாலிலிருந்து பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய், பாலாடை கட்டி தயாரிக்கிற தொழிற்சாலை அங்கே வேலை. இப்போ திருநெல்வேலி, இப்போ அம்பாசமுத்திரம் இங்கே இருக்குன்னு வச்சுக்க. உனக்கு என்ன கரும்பு வருதா, கரும்புலேருந்து தொழிற்சாலை 2000 ஏக்கரில் போடுறோம். நிலத்துக்கு என்ன பண்ண வச்சுமா, ஆத்தால பண்ணுற குத்தகைக்கு வாங்கிக்கிறோம். நீ என்ன செய்ய, 30 ஆண்டுக்கு லீஸுக்கு தந்துடு. எவ்வளவு பணம் கேட்குற, இந்தா பத்திரம் ஒன்று தான் இருக்குது, பட்டா ஒன்று தான் இருக்குது, நிலம் ஒன்றுதே, பயன்பாடு மக்களுக்கு. எடுத்துகிட்டு என்ன பண்ணுவேன், போடுவேன் 2000-3000 ஏக்கரில் கரும்புலேருந்து எத்தனால் பெட்ரோல் தயாரிக்கிறேன். கரும்புலேருந்து சர்க்கரை, நாட்டு சர்க்கரை, வெல்லம், சக்கையிலேருந்து சாப்பிட்ற தட்டு, அந்த சக்கையிலேருந்து தாள், என்னென்ன வித்த காட்டுறேன் பாரு. கரும்புலேருந்து தாள் எடுக்கிறேன். மரத்தேவன் அதை காகிதம் தயாரிக்க வெட்டின கையை 2ஆக வெட்டி போயிருவேன். என்ன திமிரில் சொல்கிறேன், நீ இருறா அம்பாசமுத்திரத்தில், நீ இருறா ராதாபுரத்தில் உனக்கு வேலை தரேன்னு என்ன திமிரில் சொல்கிறேன். அங்கேயே போடுவேன் தொழிற்சாலை. பனையினா பனையிலிருந்து தொழிற்சாலை. பெரிய கட்டணமும் கட்ட மாட்டேன்.
சீட்டை போட்டு ஏசியை போட்டு விட்டுருவேன். தர்மாக்கோலை போட்டு ஃபால் சீலிங்கை போட்டு ஏசியை போட்டு 17 இறக்கி கொடுக்கணும். கவர்மெண்ட் சம்பளம் காசை கொடுத்துட்டு போயிடணும். 1 கிலோ கருப்பட்டி 1 கிலோ கருப்பட்டி அமெரிக்காவில் 1000 ரூபா. டன்னா எடுத்து போய் செஞ்சிருவேன். இறக்குமதி போயிடணும். அப்புறம் மறுபடி பணம்பால் ஓஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுவேன்? தென்னையில் 17 காய்ச்சுவேன். எப்படி? தாய்லாந்தில் காய்ச்சுறேன். வாருவேன். வந்தவன இந்த சுடுறான் பாரு, அவனை தேடி தேடி சுடுவேன். கால கொடுமடா. ஏண்டா ஒரு பணம்பால் பல ஆயிரம் ஆண்டுகளாக என் வாழ்க்கையோட வந்த மூலிகை சாறு, என் தாயின் மாரில் இருந்த பால், பசுவின் மாரில் இருந்து பால், என் பனை தென்னையின் மாரில் இருந்து பால். இது கல் விஷம்ன்ற, இதை மதுன்ற. நீ கண்ட கெமிக்கலை போட்டு வேதி நச்சை போட்டு காய்ச்சி வைக்கிற சாராயத்தை குடிக்க வச்சு என் பிள்ளைகள் தாலி இருக்கிற கல்லை குடிச்சு ஒருத்தன் செத்தான். என் அக்கா தங்கச்சி தாலி எடுத்தா. காட்டுறான். கல்லை குடிச்சு ஒருத்தன் செத்தான், செய்தி காட்டு. கல்லை குடிச்சு சொத்தமட்டை வித்தான், செய்தி காட்டு. ஆயோக்கிய பயல. ஏய், இவ்வளவு பெரிய வெங்காயம் நாயரி இறக்கும்போது சுட வேண்டியதானடா. பெரிய வீரம் மயிரம் சுட வேண்டியதானே. வேணா வாடா. ஏய், வேணா வாடா. துப்பாக்கி எடுத்து நாளைக்கு போய் இறக்குறேன். வாடா வாடா. சுடுற தம்பி. நீ போலீஸ் ட்ரைனிங், நான் போராளி ட்ரைனிங். பி கேர்ஃபுல். இங்க பாரு எப்படி சூரிய ஒளி எப்படி மாடு மேய்றான் பாரு. பாரு அங்க பாரு. இங்க பாரு. பெரும் பண்ணைய மாத்தி பண்ணையில சூரிய தகடு காற்றால மாற்று மின்பருக்கான். ஒரு நொடி உனக்கு தடைபட விட மாட்டேன். இந்த மாதிரி கடலுக்குள்ள பிரிட்ட நம்ம நடுக்கடலில் ஒண்டி போடுறான், நம்ம ஓரக்கரையில் போட்டுக்கிறோம். இந்த மாதிரி கடலுக்குள்ள போட்டிருக்கான் பார்த்தியா? ஜப்பான் கடலுக்குள்ள போட்டிருக்கான் பாரு. நம்ம கூட எப்படி போடலாம். நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த இடத்துல நம்ம மீனவர்கள் நம்ம சொந்தங்கள் மீன் பிடிக்க பயன்படுத்தலை, இங்கே கப்பல் போக்குவரத்து இல்லை, இது எந்த தொந்தரவுலையும் அங்கே போட்டலாம். இவன் பாரு, போர்ச்சுகலில் பலூன், கடலுக்குள்ள பலூனை மிதக்க விட்டு அது தயாரிக்கிறான். இது எந்த கேடும் இல்லை, சும்மா பலூனை மிதக்க விட வேண்டியதானே. இங்கே வரமாட்டான், இதுக்கு வரமாட்டான். ஐயோ கெப்பையா நூலை கட்டி பிடிச்சி ஆட வேண்டாம். இங்கே பாரு இங்கே பாரு கடலுக்குள்ள இது மின்சாரம் உற்பத்தி செய்கிறா தம்பி. அலை போகிற வேகத்துக்கு இப்படி அசைஞ்சு மின்சாரத்தை ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த மாதிரி கடல் அலையில் ஓரக்கடையில் பெடல் மாதிரி போட்டு தயாரிக்கிறான். ஏன்னா நான் சொன்னது நீ நம்ப மாட்டான். தாண்டா அதெல்லாம் போட்டு காட்டுறேன். டே நம்படா. அப்போவாது நம்படா. இந்த மாதிரி ஜப்பானில் நடந்து போகிற பாதையில் நடந்து போகிற பாதையில் போட்டு இந்த பாரு ஒவ்வொரு ஃபுட் ஸ்டெப்லையும் தயாரிக்கிறான். இங்கே பாரு, இது வர தயாரிக்கிறான், மின்சாரம் தயாரிக்கிறான்டா. ஒரு காலடியில் இதை மாதிரிலாம் இருக்கும்போது எதுக்குடா இந்த அணுவில் இவர் ஆபத்தான மின்மாற்றிகள். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் முழுக்க தூக்கிறேன் அண்ணன். இதெல்லாம் தூக்கி போயிரு. இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர்லாம் போப்பா. இந்த மாதிரி ஒயருக்குள்ளே கொண்டாந்துறேன். கம்பி முறையை தூக்கிறேன். கம்பியே கிடையாது, அருந்து விழிஞ்சு டிவி எரிச்சுது, அதெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி மின்மாற்றிகளை தூக்கிட்டு, இது நம்ம ஐயா போட்டது, ஸ்டாலின் அப்பா, இதெல்லாம் எடுத்துரு. இந்த மாதிரி நவீன இந்த மாதிரி கொண்டாந்துறேன். டிரான்ஸ்ஃபார்மர்லாம் எடுத்துட்டு இப்படி பூமிக்குள்ளே கொண்டு போய் இந்த மாதிரி வச்சுற. உனக்கு ஒரு ஆபத்து, வெளில வந்தாலும் ஒன்றும் ஆபத்து இருக்காது. ஏன் அப்படி கொண்டாடுறேன்? ஓ மகன், அதனால அது கொண்டாடுறேன். குறைந்த கட்டணத்தில் மின்சாரத்தை நான் தருவேன். மாதம் வந்து கணக்கு எடுத்துக்கன்னு சொல்லுவேன். 2 மாதத்துக்கு ஒரு மீட்டர் ரீடிங் எடுக்க வர மாட்டான். இந்த திடக்கழிவு இருக்கு பாரு, நம்ம வந்த பிளாஸ்டிக்கை தடை பண்ணிடுறோம். இருக்கிற பிளாஸ்டிக்கை எரித்து மின்சாரம் சிங்கப்பூர் அப்படி தான் தயாரிக்குது. நம்ம அதில் தயாரிச்சுக்கிறோம். சிங்கப்பூர் திடக்கழிவிலிருந்து மின்சாரம் தயாரிக்குது. இருக்கிற பாலித்தீன் பிளாஸ்டிக் அழிக்கணும்ல, அது தொலைதுன்னு அழிச்சு விட்டுட்டு இப்போ பிளாஸ்டிக் என்ன மாற்று பெருக்கத்துக்கு வந்துடுறேன். எப்படி? வாழை பை கொடுத்துறேன், கரும்பில் தயாரிச்சிடுறேன், சணலில் தயாரிச்சிடுறேன், மரவள்ளி கிழங்கு இருக்குல்ல அதில் பை தயாரித்து உனக்கு கொடுத்துறேன். அது பிளாஸ்டிக் மாதிரி தான் இருக்கும், பாலித்தீன் மாதிரி இருக்கும். தண்ணிக்கில் போட்டால் கரைஞ்சிரும். ஜப்பானில் போட்டு காட்டுறேன் பாரு, போட்டு காட்டுறேன். இப்போ ஒரு நாளில் கொஞ்சம் தான் காட்ட முடியும். போங்க, தனியாரிடம் இருந்து வாங்குறத நிறுத்திடும். அங்கங்கே இங்கே பாரு, இப்போ ஓடுது ராதாபுரம்னா இப்போ நாங்குநேரி
இப்போ அம்பாசமுத்திரம் இந்த மாதிரி இருக்குது, திருநெல்வேலி இல்லை பாளையங்கோட்டைன்னா அந்த நகரங்களில் விழுகிற இந்த இடத்துல விழுகிற தண்ணியை பூரா அண்ணன் என்ன பண்ணுறேன், ஒரு ஒழுங்குக்கு கொண்டு போயிடுறேன். ஒரு வாய்க்காலுக்குள்ள எங்கே விழுந்தாலும் இங்கே வர மாதிரி நீர்த்தாரைகளை உருவாக்கி கொண்டு போயிட்டு அந்த இடத்துல எப்படி போடுறேன் பாரு, அங்கேயே சுழல்ல அப்படி மின் உற்பத்தி அமைச்சு அறிஞ்சு அந்த இடத்துக்கு மின்சாரம் கொடுத்துறேன். சொல்றது புரியுதா? இப்போ நம்ம எங்கே நின்று பேசுகிறோம், இந்த இடத்துல போடுறோம். இந்த ராதாபுரத்தில் எங்கே தண்ணி விழுந்தாலும் அந்த இடத்துக்கு ஓடியாந்தோன்னு அந்த தண்ணியை உள்ள விடுறோம். பத்தியா, ஒரு வார காலத்திற்குள் பயன்பாட்டுக்கு அந்த தண்ணி இங்கே கொண்டு வந்து இந்த மாதிரி சுழற்சியில் மின்சாரத்தை தயாரித்து என்ன பண்ணுவேன், அந்த இடத்துக்கு தேவையான மின்சாரத்தை கொடுத்துருவேன். 60 வீடுகளுக்கான மின்சாரத்தை அங்கே கொடுத்துடலாம். அப்புறம் இன்னொரு இடத்துல தயாரித்து அப்படி சிறு அங்கங்கே இந்த மாதிரி குடியிருப்புகளுக்கு கொடுத்துக்கிட்டே வந்துடுவேன். கொஞ்ச நாள் சேமிச்சிடுறேன். இந்த காய்கறி கழிவில் இருந்து மின்சாரத்தை எடுத்துறேன். நீ குப்பையா போடுறீல்ல, அதை எரிச்சு அதிலிருந்து எடுத்து இந்த காய்கறி கழிவெல்லாம் நான் எடுத்துட்டு போயிடுவேன். ஆள் வச்சு எடுத்துட்டு போயிட்டு உனக்கு முறையா கொட்ட வச்சிருவேன். இங்க போடுங்கன்னு போட்டவொடனே அதுல இருந்து மின்சாரத்தை எடுத்துக்கிட்டு பயோகேஸ் எடுத்துக்கிட்டு இந்த உரத்தை திருப்பி நிலத்துக்கு நான் எடுத்துட்டு போயிடுவேன். இது சூரிய ஒளியில அந்த ஒளியை உள்வாங்கி இந்த தகட்டில் அடிச்சு ஒளி கற்றை, இது அந்த சூரிய ஒளி மின்தகடு இல்லை, ஒளி கற்றை, அது பட்டு தெரிக்கிறதுல அதிகமாக உள்வாங்கி மின்சாரத்தை வெளியிடும். கூடுதலாக நம்ம நிறைய மின்சாரத்தை உற்பத்தி செஞ்சுக்கிற முடியும் இந்த முறையில். இப்போ இந்த மாதிரி தொடர் வண்டி, இப்போ ட்ரெயின் போதில் இந்த இடத்துல இப்படி காற்றாலையை வச்சிருவேன். அந்த தொடர் வண்டி போகிற போது இயங்கி அது மின்சாரத்தை உற்பத்தி செஞ்சு வந்துகிட்டே இருக்கும். சாலைகளையும் ஓரங்களில் இது மாதிரி சின்ன காற்றாடியை வச்சிருவேன். இப்போ திடக்கல்வியிலிருந்து எல்லாம் உற்பத்தி, இப்படி ஒவ்வொன்றிலையும் மாற்று மின்சாரம் தயாரிக்க வாய்ப்பு இருக்கும்போது இந்த ஆபத்தான மின் உற்பத்தியை மூடிட்டு இதை கொண்டு வந்து அண்ணன் நாடெங்கிலும் உற்பத்தியை, நிலத்தையே நாட்டையே ஒரு வேளாண் மண்டலமாக, வேளாண் தொழிற்சாலையாக மாற்றிடும். பருத்தி விளையுமா, பருத்தியிலிருந்து தொழிற்சாலை. வாழை வருமா, திருநெல்வேலியில வாழையிலிருந்து. கரும்பு வருமா, கரும்பு. பனை வருமா, பனை. தென்னை வருமா, தென்னை. ஒவ்வொன்றையும் போட்டு காட்டுறேன் பார். தொழிற்சாலை போட்டு வேலை இல்லைன்னு என் பிள்ளை எவனும் சொல்லக்கூடாது. வேலை இல்லை என்ற சொல்லுக்கு இனி வேலை இல்லை, பசி என்ற சொல்லுக்கு வேலையே இல்லை இந்த பைந்தமிழர்கள் ஆட்சியில என்பதை என் அன்பு பிள்ளைகள் கவனத்தில் வச்சுக்கணும். இப்போ உங்கள் மதிப்புமிக்க வாக்கை இந்த முறை இதுவரை எந்த முறையும் செலுத்தவில்லை என்றாலும் உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு உங்கள் மதிப்புமிக்க வாக்கை செலுத்தி உங்கள் பிள்ளைகள் எங்களை வெற்றி பெற செய்து நீங்கள் வெற்றியடையுங்கள். உங்களுக்கான அதிகாரத்தை நிறுவுங்கள், மக்களுக்கான அதிகாரத்தை நிறுவுங்கள். சூரியனுக்கு போட்டீர்கள், ரெட்டலைக்கு போட்டீர்கள், தாமரைக்கு போட்டீர்கள், கை சின்னத்துக்கு போட்டீர்கள், அவர்கள் வென்றார்கள். நீங்கள் 60 ஆண்டுகளாக தோற்று போனீர்கள். இம்முறையேனும் உங்களுக்கு நீங்களே வாக்கு செலுத்தி உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்காக வாக்கு செலுத்தி நீங்கள் வெற்றியடையுங்கள். வாக்கை செலுத்த போகிற போது உங்கள் பிள்ளைகளின் முகத்தை பார்த்து விட்டு செல்லுங்கள், பேரன் பேத்திகளின் முகத்தை பார்த்து விட்டு செல்லுங்கள். வாக்கை செலுத்துகிற ஒரு நொடியில் யோசிச்சு பாருங்கள், உங்கள் பிள்ளைகளின் முகத்தை நினைவு கூர்ந்து பாருங்கள். அவர்களின் எதிர்காலத்திற்கு யாருக்கு வாக்கு செலுத்தினால் நன்றாக இருக்கும் என்று யோசித்து பார்த்து வாக்கு செலுத்துங்கள். எனவே அன்பு சொந்தங்களே, விவசாய சின்னத்திற்கு வாக்களிப்போம், வருங்கால தலைமுறைக்கு வாழ்வளிப்போம் என்கிற உறுதியை ஏற்க வேண்டும். என் தம்பி சிவசங்கரனைப் போல, என் தங்கை கிரிஜா தாமரை பாண்டியனைப் போல, என் தம்பி செல்வத்தைப் போல தன்னலம் மற்றும் உண்மையும் நேர்மையுமாக ஆகச் சிறந்த கருத்தியல் புரட்சியை கொண்டு இந்த களத்தில் பணியாற்றி நிற்கிற பிள்ளைகள் யார் என்று பாருங்கள். வாக்குக்கு எவன் காசு தரலையோ அவன்தான் உங்கள் வாழ்க்கையை பற்றி கவலைப்படுகிறான். ஓட்டுக்கு எவன் காசை தரலையோ அவன்தான் இந்த நாட்டை பேரன்பு கொண்டு நேசிக்கிறான். எனவே என் அன்பு சொந்தங்களே, உங்கள் வாக்கை விவசாய சின்னத்தில் செலுத்துங்கள். அம்பா சமுத்திரத்தில் என் தம்பி சிவசங்கரன் வெல்க, நாங்குநேரியில் என் தம்பி செல்வம் வெல்க, ராதாபுரத்தில் என் தங்கை கிரிஜா தாமரை பாண்டியன் வெல்க. நாம் தமிழர்.